ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மீல் மேக்கரும் சேமியாவும் வச்சு ஒரு பிரியாணி மாதிரி தாளிச்சங்க. சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபி உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு போட்டு விட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. மீல் மேக்கர் பதிலாக நம்ம எறா இல்லைன்னா சிக்கனு இந்த மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கர் ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ்வை. இப்போ இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். எடுத்து எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் நல்லா சில் தண்ணியில் அலசி எடுத்துக்குங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி மீல் மேக்கர் எடுத்துக்குங்க. கடாயில் எவ்வளோ உங்களுக்கு சேமியா தேவையோ நம்ம அதை எடுத்துக்கலாம். நான் ஒரு 1/4 கிலோ சேமியா எடுத்துக்கிறேன். அதுலேயே நெய் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி எடுத்துக்குங்க. ஒன்றோடு ஒன்று ஒட்டாத அளவுக்கு எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சேமியாவை வதக்கி நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வதக்கி நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம பிரியாணி செய்ய சொல்லவோ, இல்லை கிச்சடி பண்ண சொல்லவோ, இல்லை உப்புமா பண்ண சொல்லவோ ஒன்றோடு ஒன்று ஒட்டவே ஒட்டாது. இப்போ வதக்கியாச்சு. ஒரு தட்டில் போட்டு ஆற விட்டுடலாம். அதே கடாயில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு பட்டை, லவங்கம், ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி பூ போட்டிருக்கேன். கிராம்பு போடல. கொஞ்சமாக மசாலா போட்டுக்குங்க. ரொம்ப மசாலா இருந்தாலும் ஒரு மாதிரி இருக்கும். வெங்காயம், தேவையான அளவு பச்சை மிளகா, உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி. இப்போ நல்லா வதக்கிக்கலாம். இதுலேயே இஞ்சி பூண்டு விழுது 1 ஸ்பூன் போடுறேன். இதையும் நல்லா வதக்கிக்குங்க. பிரியாணி செய்ய சொல்லவும் சரி, மீன் குழம்பு செய்ய சொல்லவும் சரி, நல்லா வெங்காய தக்காளி வதக்கணும். இப்போ புதினாவும் கொத்தமல்லியும் ஒரு கை சேர்த்து போடுறேன். இப்போ நல்லா வதக்கிட்ட உடனே இது கூடயே நம்ம காரம் போட்டுக்கலாம். இப்போ மீல் மேக்கர் தான் போடணும் அப்படின்னு இல்லைங்க. நான்வெஜ்ஜு சாப்பிட்றவங்களா இருந்தால் நீங்கள் இந்த நேரத்தில் எறாவோ சிக்கனோ இப்படி போட்டுக்கலாம். சோம்புத்தூள் 1 ஸ்பூன், கரம் மசாலா 1 ஸ்பூன், வெறும் மிளகாத்தூள் 1 ஸ்பூன். நம்ம ஏற்கனவே ஒரு 4 பச்சை மிளகா போட்டிருக்கோம் அப்படின்றதுனால காரம் அதிகமாகிட போகுது. கொஞ்சம் ஒரு கொதி வந்தவுடனே காரம் பார்த்துட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இதில் மீல் மேக்கர் போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பும் நம்ம சேர்த்து மீல் மேக்கர்லேயே வதக்கிக்கலாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அந்த காரம் இதெல்லாம் மீல் மேக்கரில் உங்களுக்கு சேரணும். இது வதக்கிட்டோன்னே இப்போ தண்ணி தேவையான அளவு ஒரு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றுறேங்க. நல்லா கொதிக்கிட்டோம். சலசலன்னு உப்பு இருக்கான்னு பார்க்கலாம். உப்பு காரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கா மாதிரி இருக்குது. கொஞ்சம் உப்பு போடுறேன் திருப்பியும். காரம் கரெக்டாக தான் இருக்குது. இன்னும் கொதி வந்த உடனே நல்லா அந்த பச்சை மிளகா காரம்லாம் சேர்ந்துடும். இப்போ மூடி போட்டு மூடி வைக்கலாம். நல்லா சலன்னு கொதி வரணுங்க. சிம்லேயே வைக்கக்கூடாது. சேமியாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிம்மில் வச்சு சேமியா போட்டிங்கன்னா கஞ்சி மாதிரி ஆயிடும். இப்போ நல்லா தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். திரும்பவும் பார்க்குறேன். ஏன்னா கொதி வந்தோடனே காரம் நல்லா உரைக்கும். நல்லா உரைக்குது. இப்போ நம்ம வதக்கி வச்சிருந்த இந்த சேமியாவை நம்ம இதிலேயே போட்டுடலாம். சிம்மில் வைக்கக்கூடாது. இதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா கலரி விட்டுடுங்க. கலரி விட்டுட்டு மூடி போட்டு மூடி வைக்கலாம். அப்போ கூட சிம்மில் வைக்கக்கூடாது. 2 நிமிஷம் நீங்கள் அங்கேயே நிற்கணும். அப்படி போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹையில் வச்சுட்டு போகக்கூடாது. நான் நடுப்புற ஒரு தடவை எடுத்து கலரி விட்டேங்க. அது எடுக்க மறந்துட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு தடவை மூடி போட்டுட்டு இன்னொரு தடவை நம்ம கலர்ற நேரத்தில் நல்லா தண்ணி சுண்டி இந்த மாதிரி பதத்தில் வந்தது. பாருங்கள், ஒரு சேமியாவும் தனித்தனியாக இருக்குது பாருங்கள். எடுத்த உடனே அப்படியே கிள்னா உடையவே இல்லை பாருங்கள். அழுத்தினா கூட இந்த பதம் இருக்கணுங்க. அப்படியே நம்ம டம் போட்டு மூடி வைக்க சொல்லும் கரெக்டாக இருக்கும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் சேமியா அப்படியே இருக்கேன்னு நினச்சிட்டு தண்ணி ஏதாவது ஊற்றிட போகிறீங்க. கொல கொலன்னு ஆயிடும். கஞ்சி மாதிரி ஆயிடும்.
இந்த சூட்லேயே சேமியா கரெக்டான பதம் வந்துடும், தனித்தனியாக வந்துடும். சூப்பராக இருக்குங்க. இல்லை எறா போட்டு செய்யலாம், சிக்கன் போட்டு செய்யலாம், இல்லை முட்டை வந்து நல்லா பொரியல் மாதிரி பண்ணிட்டு கூட லாஸ்ட்டாக நம்ம வந்து சேமியா போட சொல்லவே கூட சேர்த்து போட்டுக்கலாம். கொத்தமல்லி போட்டு இறக்குனா சூப்பரான மீல் மேக்கர் சேமியா பிரியாணிங்க. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இது கூட நீங்கள் தயிர் பச்சடி வச்சுட்டு நீங்கள் சாப்பிட்லாம். நீங்கள் நம்ம மீல் மேக்கர் வெங்காயம் தக்காளிலாம் போடுற நேரத்தில் 1 ஸ்பூன் தயிர் கொஞ்சம் போட்டுக்குங்க. இருந்ததுன்னா, அன்னைக்கு எங்கள் வீட்டில் தயிர் இல்லை, ஆனாலும் சூப்பராக இருந்ததுங்க. புது விதமாக ரொம்ப நல்லா இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பழைய சேனல் அக்கௌண்ட் வந்து கோம்ஸ் லைஃப் ஸ்டைலும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்க்கலாம். எனக்கு தான் ஓப்பன் பண்ண முடியாது. அதில் எல்லா வித ரெசிபியும் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க பாருங்கள். கோம்ஸ் லைஃப் ஸ்டைலுன்னு சொல்லி போட்டிங்கன்னா வந்துடும். என்னுடைய ப்ரொஃபைல் ஃபோட்டோ இருக்குங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.